வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 13/3/2025 தேதியிட்டு சென்னையினுடைய டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அலுவலகம் வெளியிட்ட 2 பக்க பத்திரிகை செய்தி குறித்து பேச இருக்கிறது இந்த அமர்வு. டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த சட்டவிரோதமாக நடந்த பண வசூல், பணியிட மாற்றம், கூடுதல் விலைக்கு பாட்டில்களை விற்பனை செய்தது போன்ற ஒரு 3 குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஒரு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு அதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை கூறுகிறது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை 1000 கோடி என்று கூறுகிறது என்று இந்த மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசியல் பழிவாங்கலுக்காக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய மேல் சபையில் ராஜ்யசபாவில் இன்று ஏ ரஹீம் என்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகள் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை நபர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை அரசியல் தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், நடப்பில் பதவியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மீது கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியான அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளின் எண்ணிக்கை, அதில் தண்டனை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்தினுடைய அவையில் இன்று பதிலாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களையும் மையப்படுத்தி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். டாஸ்மார்க்கில் விற்கப்படக்கூடிய பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று ஆவணங்களை திரட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் சமூக ஆர்வலர் திரு முரளிதரன் இந்த அமர்வில் நம்மோடு பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம், திமுகவினுடைய ஆதரவாளர் திரு குடியாத்தம் குமரன், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு வசீகரன். 4 வரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போலாம். 4 பேருக்கும் வணக்கம். முரளிதரன், உங்களுடைய வழக்கில் நீங்க குறிப்பிட்டு சொல்லி இருந்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கடைகளிலும் விற்பனை செய்யக்கூடிய பாட்டிலுக்கு கூடுதல் விலை வாங்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய வழக்கில் குறிப்பிட்டிருந்த விஷயம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல முதல்ல எக்ஸஸ் அமௌண்ட்ல வித்துருக்கிறாங்கிறது தான் இடி வச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சார்ஜே அதுதான் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களுடைய வழக்கா முரளி? அது கொஞ்சம் சிரிக்கிறீங்க. ஏன் சிரிக்கிறேன்னா, போன தடவை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது டார்கெட் பண்ணுறாங்களா டிஎம்கேயை, இல்லை உண்மையிலே அவங்களுக்கு அக்கறை இருக்கா இந்த மாதிரி ஊழல்லாம் தடுக்கணும்னு. ஸோ எனக்கு ஏன் சிரிப்பு வந்துச்சுன்னா, இவங்களுக்கு சில ஆவணங்கள் எடுத்து கொடுத்துருக்கேன் இடிக்கு. மணி லாண்ட்ரிங் நடக்கிறது, இந்தந்த ஸ்தாபனங்கள் மணி லாண்ட்ரிங் பண்ணுது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், லெட்டர் எழுதுவேன், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ஆராய வேண்டும் அப்படின்னு. அந்த இடி பேப்பர் போட்டுருங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, மக்கள் அங்கேருந்து பதிலும் வராது, ஒன்றும் வராது, கண்டுக்க மாட்டோம். சில நேரத்துக்கு அக்னாலேஜ் பண்ணுவாங்க, அனுப்பியிருக்கீங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு விட்டுருவோம். அதுக்கப்புறம் எதுவும் வேணும். அப்புறம் பார்த்து என்ன பண்ணுவேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வைப்பேன். எதுவும் இல்லை, தூக்கி கோர்ட்டில் போட்டுருவேன். கோர்ட்டில் போட்டால் பதில் சொல்லியே ஆகணும். கோர்ட்டில் இந்த மாதிரி ஆவணங்களுடன் ஆணித்தரமாக இது மணி லாண்ட்ரிங் என்று எடுத்து கொடுத்த ஆவணங்களை, இல்லை அதெல்லாம் மணி லாண்ட்ரிங்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்கியிருக்கிறார்கள் தேச துரோகிகளுக்கு. யாரு? இடி. இடியும் சரி, மத்திய அரசுல ஹோம் மினிஸ்ட்ரி வக்காலத்து வாங்கியிருக்கு. உங்க வழக்குல அவர்கள் எல்லாம் எதிர்மனுதாரர்களா? இந்த வழக்கு விடுங்க, இது டாஸ்மாக் ரிலேட்டட். இது நம்ம டாஸ்மாக் பத்தி. இது தவிர என்னுடைய எதிர்மனுதாரர்களா இருக்கிறது எந்த கேஸ்லனா, மணி லாண்டரிங் கேஸ்ல. ஓகே. சில ஸ்தாபனங்களை நான் கோட் பண்ணி இதெல்லாம் மணி லாண்டரிங் பண்றாங்கிறேன். இல்ல அவங்கெல்லாம் ஹோலியதன் தவ், அவர்களெல்லாம் அதாவது புனிதமானவர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கோர்ட்ல அந்த கேஸையே ஒழிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கெல்லாம் வெறுத்து போயிடுது. என்ன உண்மையிலே எடுத்து கொடுக்குறோம், என்ன அவங்களால கண்டுபிடிக்க முடியல, எடுத்து கொடுக்குறோம். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு டிஎம்கேட்ட இந்த பேப்பர் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாஸ்மாக் பற்றி, டாஸ்மாக்ல நான் நிறைய டேட்டா கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ரிசர்ச் அது. ஓகே. அதில் நிறைய டேட்டா கொடுத்துருந்தேன். நான் கேட்டிருந்த கடைசியாக கோர்ட்டில் கேட்டது, SFIOன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்னு. இட் கம்ஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்டில் வரும். அவங்க அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல யாராவது எடுத்து கொடுத்தா அதை விசாரிக்கணும்னு அவங்களுக்கு கடமை. ஸோ கோர்ட் அதில் ஒரு சின்ன சொதப்பெல்லாம் நடந்ததுனால கோர்ட்டில் இல்லை இது. ஏன்னா நான் என்ன சேலஞ்ச் பண்ணியிருந்தேன்னா, டாஸ்மாக் மொனோபொலி ஆக்குனாங்க பார்த்தீங்களா, அரசுடைமை ஆக்குனாங்க, இது அரசு பிஸ்னஸ் மட்டும்தான், தனியார் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதையும் ரத்து பண்ணணும்.
தனியாருக்கும் கொடுங்க. ஏன்னா இதில் நடைபெறும் பல முறைகேடுகள் தனியாரிடம் இருந்தால் அது வந்து நடப்பது குறைவாக இருக்கும். ரெண்டாவது மக்களும் அதில் பயன்பெறுவார்கள். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா வாங்குறதெல்லாம் நிறுத்துருவாங்க, எம்ஆர்பிக்கு மேலே விற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்கோட் பண்ணி எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்னும் ஏதாவது மக்களுக்கு தேவையான மது வகைகள் இன்னைக்கு 2-3 இடத்துல வந்து இப்போ என்னென்ன லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதில் அவங்க சொன்னிருக்க இரெகுலாரிட்டிஸ் என்னென்ன இலீகாலிட்டிஸ் பார்க்குறாங்கன்னா, ஒன்று வந்து பிராண்ட் ஓனர்ஸ்ட் வந்து லஞ்சம் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் சேலஞ்சு பண்ணுறவங்க, ஓல்மாங் பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட வந்து கிக் பேக் வாங்கி லஞ்சம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டில்கள் வந்து ஷெல்ஃப்லேயே இருக்கும், இல்லைன்னா அது இருக்காது. ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாப்புலரான மது வகைகள் இருக்காது. எல்லாம் இவங்க எசெஞ்சு அப்புறம் இந்த கால்ஸ் இவங்க பண்ணுற பிராண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ப்ரொக்யூர்மெண்டே வந்து பணம் வாங்கிட்டு வாங்குறாதான் அந்த பிராண்டு இந்த ஷெல்ஃபில் இருக்கும், டாஸ்மாக் விற்கும். அது தவிர உற்பத்தியாளர்கள் டிஸ்டிலரி பெரோரி அப்படிமோ, ஓகே, அதுதான் இந்த கால்ஸ் இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தே பணம் வாங்குறான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில். ஸோ நம்ம இதை பற்றி கேஸில் நான் இதில் கோட் பண்ணல. பட் அது தவிர டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அஃபிஷியல்ஸ், நம்ம அதே செந்தில் பாலாஜி மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு முன்னாடி இதே தான் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கல, அதே இது இங்கேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர மற்றெல்லாம் பார் லைசன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டெண்டரு, டாஸ்மாக் அஃபிஷியல், டிஸ்டிலரிஸ் ஃபேவர்ஸ் எல்லாம் வாங்குறது, எம்ஆர்பி அதாவது 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, எக்ஸைஸ் வயலேஷன், இதெல்லாம் நான் சொன்னது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விஷயங்கள் நான் சொன்னது இருக்குது, 2 விஷயம் நான் சொல்லாததும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 8 விஷயத்தை வந்து எஸ்எஃப்ஐஓக்கு நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணேன், இதை வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு. பட் அவங்க பண்ணாததுனால அந்த அந்த டேட்டா சேம் கம்ப்ளைண்ட் நீங்க சீரியஸ் ஃப்ராட் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வருதா? கம்பெனிஸ் ஆக்ட்ல வரும். ஆமா, கம்பெனிஸ் ஆக்ட்ல வரும். அது அதுல வரனால அது என்ன ஆகும்னா கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே, என்ன அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. நான் ப்ரொவிஷன் முதல்ல இல்லை அப்படின்னாங்க, எங்களுக்கு ப்ரொவிஷனே இல்லை, நாங்கள் எல்லாம் பண்ண மாட்டோம்னு. அப்புறம் நான் எடுத்து கொடுத்தேன், இந்த ஆக்ட்ல இந்த செக்ஷன்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல நீ பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. பட் கோர்ட் வந்து பதில் சொல்லுவாங்க. பட் கோர்ட்ல நம்ம போட்ட கேஸ் என்னன்னா, இந்த மொனோபலியை காலி பண்ணுங்க, கல்லை திரும்ப கொண்டாங்க. கள்ளக்குறிச்சி மாதிரி இன்சிடென்ட்கள் நடக்காது. கல் வந்து கம்மியான விலையை விற்கப்படும். மக்கள் வந்து இந்த இதெல்லாம் சொல்றது இல்லிசிட் ஆக்ட்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படி. ஓகே, ஸோ அதுதான் கேஸ். அது அடிபட்டு போச்சு. ஓகே, பட் அதுல இருந்து கண்டென்ட் எடுத்து தான் முக்காவாசியான இன்வெஸ்டிகேஷன் இங்க நடந்திருக்கு. ஓகே, பட் இது நடந்தது என்ன என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம, இது 2 விஷயம். ஒன்று கிளியரா பிஜேபி டார்கெட் பண்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க போட்ட டேட்டா கூட பாத்தீங்கன்னா இத்தனை கேஸ் போட்டிருக்காங்க, 2 பேர் தான் கன்விக்ட் ஆயிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இன்னைக்கு தான் பதில் சுட சுட கொடுத்துருக்காங்க 18/3/2025. இது எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. சரி, இது இந்த மாதிரி டேட்டா வெளியே வந்தா அசிங்கப்படணும் அவங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சும் அசிங்கப்படுறாங்கன்னா இதுதான் அந்த பிஜேபியின் முட்டாள்தனம். ஒண்ணு என்ன இந்த பாசிசம் கேசம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமானது என்னன்னா சார், இதுல வந்து ஒரு 3வது கேள்வி ஒன்னு கேட்டிருக்காங்க. whether there has been an increase in ED cases filed against opposition leaders in recent years and if so the justification for this trend and அப்படின்னு முடிக்கிறான். அதுக்கு வந்து அவங்க கொடுத்திருக்கிற பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா no such information available அப்படின்ற இது ரெகுலர். இது no such இந்த RTI ஆக்ட் 2005ல ஆரம்பிச்சதுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மறுவி இப்பெல்லாம் லேட்டஸ்டா நீங்க ஏதாவது ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஒன்னு நோ சச் இன்ஃபர்மேஷன் அவைலபிள்மா, இல்ல நாட் மெயின்டைன்டுவா, இல்ல நாட் அவைலபிள் சொல்லுவாங்க. இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து வி ஷுட் நாட், இது வந்து கான்ஃபிடென்ஷியல், டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். வனத்தாரால எத்தனை யானைகள் இந்தியாவில் இருந்த யானைகள் எத்தனை யானைகள் வனத்தாராவுக்கு எடுத்து செல்லப்பட்டன. அவர் மைக்ரோசிப் கொடு, யார் ஓனர்ஷிப் கொடு, என்ஓசி கொடு, எந்த ஸ்டேட்ல இருந்து வந்துச்சுன்னு. இது கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா வன்தாரா என்பது ஒரு தேர்ட் பார்ட்டி, என்ன, அதனால அதனுடைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதுக்கு அவனுடைய அப்ரூவல் வேணும். நான் சொன்னேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இதை மெயின்டைன் பண்ணுறோம். அவன் ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டியூட், அவன் இலீகலாக 200 யானை வச்சிருக்கான். அதை வந்து நீ அந்த டேட்டா அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது குற்றம். பட் இது இப்படி போச்சு, இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போயிட்டு கடைசியில் இல்லை கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதெல்லாமே என்ன பிரச்சனை, அன்னைக்கு ஒன்று தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு கண்டுபிடிக்க வேண்டிய கடமை நம்மளது பப்ளிக் ஆர்வலர்கள் ப்ளஸ் மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களும் பண்ணுறதில்ல. தன்னால்வர் வந்து அதை பண்ணுறான்னா அந்த டேட்டாவை கொடுக்கறது இல்லை. எதுவுமே கொடுக்கலன்னா என்ன ஆகும், எல்லாமே மறைக்கப்படும். இதில் வந்து நீங்கள் தொடுத்த வழக்கில்
நீங்க எங்கேயாவது இவங்க இவ்வளவு கூடுதல் விலை வச்சு விற்கிறாங்க, அதையும் இவங்க வந்து QR கோடு மூலமாகவே வாங்குறாங்க, வாங்கி அந்த பணம் டாஸ்மார்க்கு போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க வச்ச சார்ஜஸ் கரெக்டா வழக்குல. இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா 1000 கோடி ரூபாய் அளவுக்கு அன்அக்கவுண்டட் கேஷ் அப்படிங்கிறாங்க. ஜாஸ்தி என்ன கேட்டீங்கன்னா இந்த பணம் அதிகமா இல்ல இது கம்மி? இந்த பணம் கம்மி ஏன்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜா மாசத்துக்கு சமயத்துல ஒரு 2 கோடி பாட்டில் விற்கிறாங்க மாசத்துக்கு. ஓகே. So we talking about 24 crore bottles. அதுக்கு வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3% அது வந்துச்சு ஓவரால் டேர்ன் ஓவர்ல. ஸோ இந்த வருஷம் அவங்க 50,000 கோடி பண்றாங்கன்னா அதுல ஒரு 3% போட்டீங்கன்னா 1500 2000 கோடி வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா கலெக்ட் பண்ணதுலேயே அவங்களுக்கு வருது. இதுல நான் என்ன ப்ரூவ் பண்ணேன்னா இன்னொரு கேஸ் இது இன்னொரு கேஸ்ல வந்து 2 டாஸ்மாக் சங்கங்களுக்கு நடுவுல டாஸ்மாக் ஆஃபிஷியல்ஸுக்கும் டாஸ்மாக் ஊழியர் சங்கத்துக்கும் நடுவில் ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் வந்து வெளியே வருது. வெளியே வரல நான் உள்ள போய் சொல்றேன், அப்பதான் ப்ரூவ் பண்றேன். இது பாருங்க, QR கோட்ல வந்து பாட்டில் விலை 1000 ரூபா, QR கோடு போட்டது 1020 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராங்கிறது கடையில வேலை செய்யற ஊழியர்கள் வாங்கவில்லை, இது வந்து டைரக்டா பேங்க்குக்கு போகுது. ஸோ டாஸ்மாக் ஆஃபிஷியல் தான் அதை ரிகன்சைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த குற்றம்ங்கிறது 2 பேரும் சேர்ந்து தான் செய்யறாங்களே தவிர கோர்ட்டுக்கெல்லாம் எப்படின்னா வெளியே தெரியப்படுத்துறது அங்கே வேலை செய்யும் ஊழியர்கள் தான் இந்த தவறை பண்றாங்க. தவறு ஊழியர்கள் மட்டும் பண்ணாங்க, ஒரு காலத்துல பண்ணாங்க, இன்னைக்கு டாஸ்மாக் ஆஃபிஷியல்ஸும் சேர்ந்து பண்றாங்க. இது வந்து யூனிஃபார்மா இருக்கு. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா ஒரு சர்க்குலர். இப்போ இவங்க எல்லா இடத்துலயும் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் வச்சுட்டாங்கல்ல? ஆமா, வச்சுட்டாங்க. அதுலயும் QR கோடு வருது. அதுல நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணியும் பண்ணலாம், பிளக் பண்ணியும் இவங்க வந்து பேமெண்ட் பண்ணலாம், ஸ்கேன் கூட பண்ணலாம், ஸ்கேனும் பண்ணலாம். அந்த அளவு வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் பாயிண்ட் ஆஃப் சேல் வைத்த பிறகும் கூட இந்த வாதத்தை இப்படி டாஸ்மார்க்கால வைக்க அதுதான் நான் ப்ரூவ் பண்ணேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த QR கோட் இருக்கு பாத்தீங்களா, QR கோட்ல 20 ரூபாய் ஏத்தி தான் QR கோட் ஜெனரேட் பண்றாங்க. பாத்தீங்களா? அது தப்பு. அதனால தான் இது இன்னொரு கேஸ்ல அழகா வந்து திருவாளர் பாரத சக்கரவர்த்தி தான் நிதியார் சார் அழகா கேட்டார். ஃபுல்லா இந்த கேஸ்ல வந்து நான் உள்ள போயிட்டு ஊதிட்டேன். சங்க 2 பேரும் வந்து இங்க வந்து இருக்கதே கோட்டை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டேன். சொன்னா அவர் புரிஞ்சு அப்புறம் தான் அவர் வந்து டீட்டெயிலா வந்து ஒரு வாக்குமூலம் வாங்கினார் ஸ்டேட்ல இருந்து. இனிமே இருக்கிற பாட்டில்ல என்ன MRP இருக்கோ அதை ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே 2 பாட்டில் வந்து ஒரு 500 600 1100 ரூபா தான் வரணும் ஸ்கேன் பண்ணோன்னு. அந்த ஜிபேல அவன் என்ன ஸ்கேன் பண்றானோ பாட்டில் இருந்து அதை தான் பே பண்ணுவான், அதுதான் நீங்க வாங்கணும்னு ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பில்லும் கொடுப்பேன். பட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரான். இன்னும் சென்னையிலாம் ஃபுல்லா ஆகல. பட் மற்ற மாநிலங்கள் மதுரைக்கு போயிருக்கல ஒரு கடையில போய் நான் பாக்குறேன். அங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப முன்ன என்ன பண்ணா QR கோடு போட்டோன்னு அது வந்து டாஸ்மாக் கடைக்கு போகும் டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு பேங்க்குக்கு. இப்ப அவன் பர்சனலா எவனோ ஒருத்தன் QR கோடு அவன் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டான், அவன் ஜிபேல போட்டுட்டு அதுல ஒரு அமௌண்ட்டை போட்டு கொடுக்க பார்த்தான். நான் சொன்னேன் கொடுக்க மாட்டேன், நீ பில்லும் கொடுக்கல, இதுல QR கோட் ஸ்கேன் பண்ணா கடை நம்பர் வரல, சொந்த பேர் வருது, அதனால இது முற்றமா ஒரு திருட்டுத்தனம், நீங்க எல்லாருமே இன்வால்வ்டு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாத்துக்கும் சஸ்பெண்ட் ஆகுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டான வேலை வாங்க. சரி சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குதுண்ணா, நல்லா கேக்குது. ED initiated investigation on basis of multiple FIRs registered under various sections of Prevention of Corruption Act 1988 related to various issues in TASMARK. சார், இந்த ஆட்சி அமைந்த பிறகு, இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 16-17 FIR ஃபைல் ஆயிருக்குது சார். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு டாஸ்மார்க் ரிலேட்டடா அதுல பெரும்பாலானது சர்ப்ரைஸ் ரெய்டு மூலமாக நடந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்திலையும் நிறைய FIR வந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான FIR சார், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானது. பல நபர்கள் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு FIRல ஒரு 6 பேர் 7 பேர் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. ஆனா நாங்க பார்த்த வரையில் எந்த நிறுவனங்கள் சம்பந்தமாகவும் அந்த FIR வந்து ரிஜிஸ்டர் ஆகல. எந்த நிறுவனங்கள் சம்பந்தமாகவும் FIR ரெஜிஸ்டர் ஆகல. ஆனா இந்த ரெய்டு வந்து நடத்தப்பட்டது முதல்ல நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்கள்ல நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு அங்கிருந்து நீங்க அப்படியே பிக் பண்ணி என்ன பண்றீங்கன்னா தாளமுத்து நடராஜன் அலுவலகத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஹெட் ஆபீஸ்ல நடத்திருக்கிறீங்க. என்ன உங்களுடைய நோக்கம் என்ன சார்? நீங்க எதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை செஞ்சிருக்குது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு
தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இது இன்னைக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ்ல அது வந்த பிறகுதானே இடி வர முடியும். அது வந்திருக்காங்க. அதுல பிரிடிக்ட் கேஸ் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி அது முதல்ல ஒரு கணிப்பின் அடிப்படையில போடக்கூடிய எஃப்ஐஆர். ஆமா, பிரிடிகேட் அஃபென்ஸ். பிரிடிகேட் அஃபென்ஸ்ல தான் நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு 1000 crores அதுல மால் பிராக்டிஸ் மணி லாண்டரிங் நடந்திருக்கிறதாக முதல்கட்ட விசாரணையில் முதல்கட்ட தகவலின் அடிப்படையில ஆவணங்களின் அடிப்படையில அது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் இல்லையா? இன்வெஸ்டிகேஷன் இஸ் அண்டர் ப்ராசஸ். அதான சரியா இருக்கும். அதனால இப்போ அண்ணன் முரளிதரன் ரொம்ப முதல்ல அவர் வழக்கு தொடுத்ததுக்காக நம்ம பொதுமக்களில் ஒருவராக நம்ம அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமே இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு செஞ்சா ஏன் செஞ்சீங்கன்னு கேக்கீங்க, செய்யலன்னா ஏன் செய்யலன்னு கேக்கீங்க. இப்போ மணி லாண்டரிங் கேஸ் இதுல மது விற்பனையில் நடந்த பல 1000 கோடி, அண்ணன் முரளிதரன் அவர்களே கூட சொன்னாங்க, இது 1000 கோடிங்கிறது குறைந்த மதிப்பு, இதுல பல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக அண்ணன் முரளிதரன் அவர்கள் சொன்னாங்க. அதுல கூட நம்ம எல்லாருமே பொது வெளியில பத்திரிகைகள், சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் வர்றதுல என்னன்னு விஷயம்னா, 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலேயும் கூட ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 1 லட்சம் கோடி சரி இருக்கட்டும். 1 லட்சம் நீங்க சும்மா அடிச்சுட்டு போறது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? 1 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொன்னு, நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுல உள்ள பலகீனமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசுக்கு எதிர்ப்பாக திமுக அரசுக்கு எதிர்ப்பான குற்றச்சாட்டுக்களை அவங்க விமர்சிக்கிறதுக்கு அல்லது அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு, டிபேட் பண்றதுக்கு தயாரா இல்லை. ஆனா இன்னைக்கு உள்ள செய்தி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர்னு ஒரு இடத்துல உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில, அதாவது மதுபான கடையில 200 ரூபாய் பாட்டில்ல எம்ஆர்பி எழுதியிருக்காங்க. ஆனா அந்த ஊழியர், அந்த மதுபான கடையில இருக்கிற ஊழியர் 240 ரூபாய் வேணும்னு சொல்லி கேட்காரு. இல்லங்க நாங்க தர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் 240 ரூபாய்க்கு நான் பில் போட்டு தரேன்னு சொல்லி சும்மா பேப்பர்ல பில் எழுதி கொடுக்கிறார். இது வீடியோவா எல்லாம் முக்கியமான, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இல்ல, மற்ற ஊடகங்கள்ல வந்திருக்கு செய்தி. இப்போ இத ஒரு பல 1000 கோடி, அதாவது லட்சங்களை நெருங்கி இருக்கிற, லட்சம் கோடியை நெருங்கி இருக்கிற ஊழலாக பேசப்படுகிற ஒரு செய்திய மடைமாற்றம் செய்வதற்கு இந்த அரசு எப்படியாவது மத்திய அரசாங்கத்தின் மீது பழியை போட்டுவிட்டு தப்பிப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இதுல பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் முன்னாள் நிதி அமைச்சர், இன்றைக்கும் அமைச்சராக கேபினெட்ல இருக்கக்கூடிய அவரு, சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லின்னு சொன்னார். எப்போ? 2022ல. அப்பவே நீங்க சுதாரிச்சிருக்கணும். நீங்க அவரு செந்தில் பாலாஜி அவரு எக்ஸைஸ் மினிஸ்டரா இருக்கும் போதுதான் ஏற்கனவே அவர் மேல விசாரணை நடத்தப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு போய் அதுக்கு பிறகு பெயில்ல வந்தார். இன்னைக்கு அவர் பெயில்ல இருக்கார், அதாவது ஜாமீன்ல இருக்கார். சரி, அவரை வெயில்ல வந்த மறுநாளே அவருக்கு பதவி கொடுக்க வேண்டிய அளவுக்கு, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கோர்ட்ல நீ கேஸ் போயிருக்குது, அங்க பாத்துட்டு போறாங்க. நீங்க இங்க வாங்க, நீங்க இதுக்கு வாங்க. நீங்க அவர் அமைச்சரா இருக்கிறதா, அமைச்சரா இருந்தா என்ன, இல்லன்னா எங்களுக்கு என்ன? இந்த ரைட பத்தி பேசுங்க. மன்னிக்கணும், நீங்க இல்ல எனக்கு என்ன சார், இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க 2021ல பாரதிய ஜனதா கட்சிக்கு புரோட்டன்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக எண்ணற்ற நிறுவனங்கள் பணம் கொடுத்திருக்குது. ஆனா ஒரே நான் சொல்றதை மட்டும் தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்கணும். புரோட்டன்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அதுக்கு பேரு. அந்த ட்ரஸ்ட் மூலமா எண்ணற்ற நிறுவனங்கள் பணம் கொடுத்திருக்குது. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தனி நபரின் பெயரில் 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு. அந்த நபர் யார் தெரியுங்களா? ஜெயமுருகன். அந்த கம்பெனி பேர் தான் முதல்ல எழுதி இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்.
இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க லாட்டரி மார்டின் இருக்காரு சார். பாருங்க, லாட்டரி சார் அது மார்டின். வேற கேஸ் சார். இது என்ன? இங்க பாருங்க, இது அந்த என்ன சார் நாங்க அத பத்தி நீங்க பேசுறோம், அத electoral பேசுறோம். அதாவது நீங்க இன்னைக்கு இத பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன சார் வாங்குனீங்க இது? ரெண்டு இல்ல. செக் மூலமா. இங்க பாருங்க, பிப்ரவரி, நான் சொல்றேன் தேதி சொல்றேன் உங்களுக்கு நானு. நீங்க நான் ஒண்ணு தேதி நான் சொல்றேன் சார் உங்களுக்கு. எலக்ட்ரல் ஃபண்ட் மூலமா எலக்ட்ரல் சார் ஒரு பாண்ட் இங்க மூலமா பாருங்க, நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேக்குறேன். நீங்க பாருங்க, நீங்க அது அமைச்சர் வாங்குறாங்க. பேசுனதெல்லாம் நீங்க அமைச்சர் பதவியில இருக்கிறத பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அது வந்து லீகல் ப்ராசஸ், அது கோர்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு இந்த மேட்டர்ல வாங்க. இங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரி பதில் கொடுக்குது. பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அண்டர் தான் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வேலை செய்யுது. 193 அரசியல் தலைவர்கள் மேல எம்பி எம்எல்ஏஸ் முன்னாள் இந்நாள் எல்லாரும் மேலையும் 193 பேர் மேல பிஜேபி பதவியேற்ற காலத்திலிருந்து 1/4/2015 இருந்து 28/2/2025 வரை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது அமலாக்கத்துறை. எத்தனை பேரையா நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா வெறும் 2 பேர். ஒரே விஷயம் கேளுங்க, நீங்க அவசரமே கேஸ் அக்யூட்ல ஆகல. கேஸ் வந்து ஒண்ணு கேளுங்க, இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு, அப்பீல்ல இருக்கு. நீங்க இன்னொன்னு முக்கியமான விஷயத்தை நீங்க அதாவது ஒண்ணு, நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை தான் நான் பேச முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை நான் பேசுவதற்கு என்ன அனுமதிக்கணும். நீங்க நீங்க பேச வேண்டிய நேரத்துல நீங்க தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறீங்கன்னு நான் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். இல்ல 2 பேர் வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யானையை பத்தி பேச அனுமதிச்சீங்க, பூனையை பத்தி பேச அனுமதிச்சீங்க, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசு வெளிப்படையாக ஊழல் செய்திருக்கிறது என்று இடி வந்து ரைடு பண்ணிருக்காங்க, கேஸ வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகும் கூட நீங்க அதை விவாதிக்க கூடாது சொன்னீங்கன்னா அப்போ நம்முடைய தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய நடுநிலை வந்து பாக்குற மக்கள் மத்தியில கேள்விக்குரிய. எங்க நடுநிலைக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது சார். அது வேண்டாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, நாங்க கொஞ்சம் கடுமையா வார்த்தை எதுவும் பயன்படுத்த கூடாதுன்னு பாக்குறேன். கேளுங்க, மன்னிக்கணும். நீங்க இன்னைக்கு வந்து மதுபான ஊழலை பற்றி பேசுவதற்காகத்தான டிபேட். இந்த டிபேட்ல பேசுறது மதுபானத்தை பத்தி நான் பேசாம, அந்த துறையினுடைய அமைச்சரை பற்றி பேசாம, இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தலைவர் யாரு? முதலமைச்சர் தானே. அப்ப முதலமைச்சர் தானே பொறுப்பேற்கணும். அப்ப முதலமைச்சரும் அந்த துறையினுடைய அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாம் சொல்லுவதற்கு அனுமதிக்கிறேன்னு சொன்னா என்ன நியாயம் இருக்கு? தாராளமா நீங்க சொல்லுங்க. அதனாலதான் நாங்க அந்த பேப்பரே போடுறோம். அவர் ஏன் பதவியில இருக்கிறாரு எப்படி நாம டிவில உட்கார்ந்து எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேசலாம். சார் வசீகரன் சார் வணக்கம். வசீகரன் சார் வணக்கம். வசீகரன் சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். சார், என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சார் டபுள் பாக்ஸ்ல இதுல ரெக்டாங்குலர்ல காட்டுங்க. அந்த பெட்டிஷன் வந்து மே மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது சார். சரிங்களா சார்? பார்லிமெண்டோட ஆன்சர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் ரொம்ப தெளிவாகவே கேட்டிருக்கிறாங்க சார். நீங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல மட்டுமே இப்படி வழக்கு பதிவு செய்யப்படுதா, இது என்ன ட்ரெண்டான்னு கூட கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா சார்? நீங்க அதுக்கான பதில வந்து இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கொடுத்திருக்குது. அமலாக்கத்துறையை வந்து பழிவாங்குவதற்காக இவங்க பயன்படுத்துறாங்க. டெல்லி பாணி நடவடிக்கை வந்து தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு இந்த மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர், அந்த பேப்பர் போடுங்கப்பா, சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு சார். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் இந்த இஷ்யூ பத்தி? எங்களுக்கு இது நல்லா தெரியும். இது வந்து எப்படிப்பட்ட வழக்கு, இந்த வழக்கு டெல்லியில எப்படி செய்யப்பட்டது என்ன. அதாவது இவங்க என்னன்னு கேட்டா, இவ்வளவு நாள் இந்த 10 ரூபா வாங்குறது, டாஸ்மாக்ல இந்த மாதிரி நடக்கிறது, இது எல்லாமே அது நம்ம வந்து இருக்கு. நிறைய நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது, நிறைய பார்த்திருக்கிறோம். இதை வந்து சரி செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டா, இப்ப ஒரு போலீஸ்காரர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த துறை சார்ந்தவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. சரி, எடுத்து அதுக்கான அதே போல அந்த துறை வந்து இதை கவனிக்கணும். அது நம்ம ஒண்ணும் குறை சொல்லல. இவங்க நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க தப்பு பண்ணியிருந்தா போய் நடவடிக்கை எடுங்க, உங்களை யாரையும் நம்ம மானான்னு சொல்லல. ஆனால் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான யோகிதைன்னு ஒண்ணு இருக்கு. யார் எடுக்கிறது, அவங்க என்ன, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதாவது கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 193 வழக்கு பதிவு செய்யப்பட்டதுல 10 வருஷமா
அதாவது நிலுவையில் இருக்கு எல்லாம் இருக்குல்லாம் சரி, 10 வருஷமா 2 தான் உங்களால பண்ண முடியுமா? அப்ப டெல்லியில வந்து இதே தானே அதாவது நீங்க டெல்லியை போல நினைச்சிட்டீங்க தமிழ்நாட்டையும். டெல்லியில உண்மையிலே நாங்க ஒரு சிறிய கட்சி தான். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய லீடர் தான். ஆனால் அடுத்த கட்டம் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த பெரிய அரசியல் ரீதியாக உங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பெரிய தலைவர்கள் இல்லை. என்ன இன்னும் எங்கள்கிட்ட சொல்ல போனா காவல்துறை இல்ல. உங்க அளவுக்கு எங்களுக்கு பெரிய பணபலமோ பலமோ எங்கள்கிட்ட இல்ல. இதெல்லாம் இல்லாததுனாலதான் எங்களை வந்து நீங்க வந்து ஈஸியா அடிச்சிட்டீங்க. அதாவது எங்களை வந்து மக்கள் அடிக்கல, மக்கள் எங்களை தோக்கடிக்கல. நீங்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ சாம பேத தான தண்ட அத்தனையும் பயன்படுத்தி எங்களை ஒழிக்கணுங்கிற ஒரு முயற்சியில எங்களை இமேஜ இந்த மதுபான கொள்கை அங்க நடக்கவே இல்லை. அது ஆரம்பிச்ச உடனே அது தடை பண்ணி அதுல வந்து நாங்க 100 கோடி ரூபாய் அதை வாங்கிட்டதாக எந்தவித ஆதாரங்களை இது வரைக்கும் நிரூபிக்காம டெல்லி கோர்ட்டே ஒரு தடவை வந்து சொல்லியும் ஏதாவது ஆதாரங்களை கொடுங்கன்னு. ஆனா இது வந்து நீதிமன்றத்துல வந்து இந்த ஈடிக்கு இதே வேலை, ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு போடுவாங்க, திகார் ஜெயிலே கொண்டு போய் அடைப்பாங்க. திகார் ஜெயிலே அடைச்சு அங்க இருக்கிற காலத்துல பெயில் கிடைக்கும். பெயில் கிடைச்சு வெளியில வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு வழக்க போட்டு பழி வாங்குறதுல இன்னொரு வழக்க போடுவாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதை வந்து டெல்லியில அதே மாதிரி மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் எங்களை டேமேஜும் பண்ணாங்க. அதே மாதிரி எங்களை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு பிளான் பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 39,000 வாக்குகள் ஓட்டர்களை நீக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மாதிரி எல்லாம் பல வேலைகளை பண்ணி எங்களை காலி பண்ணாங்க. அதனால வந்து நாங்க தோத்துட்டா ஒழிஞ்சு போயிட்டோம்னு அர்த்தம் இல்லை. அரசியல்ல வந்து வெற்றி தோல்வி, ஜனநாயகத்துல நீங்க தப்பே பண்ணியே வந்திருந்தாலும் அதை நாங்க ஜனநாயக முறைப்படி ஏத்துக்கிட்டா அடுத்த இந்தியா பூரா, அதாவது எங்களை டெல்லியில உழைச்சா இந்தியா பூரா நாங்க இறங்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன அதுக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நல்ல டைம் கொடுத்துருக்கீங்க. என்ன அதே வந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பண்ண மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க. இது வழக்கு, இந்த வழக்கு ஒண்ணுமே டாஸ்மாக் வந்து அதாவது தப்பு செஞ்சா அவங்களை தண்டிக்க வேணாம்னு நான் சொல்லல, அவங்களை விசாரிக்க வேணாம்னு சொல்லல. டாஸ்மாக்ல இது மாதிரி பல இஷ்யூஸ் வந்து இருக்கு. இதை வந்து துறையில வந்து அவங்க அதை சரி பண்ணணும். தமிழ்நாடு அரசு அதை சரி பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. என்ன இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல, இது காலங்காலமா ஒவ்வொரு ஆட்சியில இருந்து இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதை வந்து நிறைய வந்திருந்தாலும் அதை வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற வேண்டுகோளை நம்ம இப்பவும் வைக்கிறோம், எப்பவும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இதை கேட்பதற்கு இடிக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இடி வந்து டெல்லியிலயும் அவங்க எங்களையும் இது பண்ணல, சரியான பண்ணல. அது பிஜேபிக்கு சாதகமான எடுபடியாகத்தான் அந்த இடி இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல இப்பவும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கும் இவங்களுக்கு என்னன்னு கேட்டா இப்ப டைவர்ஷன், அதாவது எலெக்ஷன் நேரம் 4 வருஷம் ஆச்சு. இது இன்னைக்கு நடக்கல. இது கிட்டத்தட்ட 10-15 வருஷமா போன கடந்த ஆட்சியில இருந்து அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை இருக்கிற காலத்துல இருந்து இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒவ்வொரு இதுலயும் இதை வந்து இதை இத்தனை வருஷமா விட்டுட்டு இப்ப ஆட்சிக்கு வந்து இவங்க 4 வருஷம் ஆகுது, இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி இருக்கு. இப்ப விட்டுட்டு இப்ப வந்து இன்னைக்கு டைவர்ஷன், இதை டைவர்ட் பண்றாங்க. ஏன்னா இப்ப தொகுதி மறுவரையறை இது வந்து மிகப்பெரிய அளவுல போய்கிட்டு இருக்குது தமிழ் இந்தியாவுல. முதலமைச்சர்கள்லாம் அழைத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு தனித்துவத்தோட இன்னைக்கு அதை கையில எடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம். இது மும்மொழி கொள்கை பிரச்சனை, இது அதோட இந்த புதிய கல்விக் கொள்கை, இதையெல்லாம் இவங்க வந்து எவ்வளவு பண்ணி பார்த்து இது என்னென்ன பண்ணாங்க, இது எதிர்கொள்ள முடியல. பாராளுமன்றத்துல இருந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அந்த சூழல்கள் வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல இது 22ஆம் தேதி எல்லா முதலமைச்சர்கள் எல்லாம் வரப்போறாங்க. இந்தியாவில மட்டும் இல்ல, இது உலக அளவுல பார்க்கப்பட போகுது. நான் வரேன் உங்ககிட்ட. ஆமா ஆமா, அவரு இருக்க மாட்டார், அவரால் இருக்க முடியாது சார். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து டைவர்ட் பண்ணுவாங்க, இல்ல வேகமா பேசி அந்த பேச விடாம ஆக்குவாங்க. சார் சும்மாரிங்க சார் கொஞ்ச நேரம் பேச விடுங்க சார். கத்தாதீங்க சார். ட்ரிபிள் பாக்ஸ் போட முடியுமா பாருங்க சார். வசீகரன் சார், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் உங்ககிட்ட வரேன் நானே. ப்ளீஸ் ஒரே ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு வரேன் சார். உங்களோட கேமரா கொஞ்சம் உயரப்படுத்தி வைங்க சார் ப்ளீஸ். சார் கேமரா கொஞ்சம் ஹைட் பண்ண சொல்லுங்கப்பா. நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க, நாங்கள் எப்பவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல.
நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, G.N. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. Contact 755000112. Diadem, G.N. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, G.N. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. நெல்லை சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. குடியாத்தம் குமரன் சார், மன்னிக்கணும் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம் சார். நேத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த முயற்சித்தார்கள், ஆனால் தமிழ்நாடு போலீஸ் தடுத்துட்டாங்க. பிஜேபி குறிப்பாக இந்த டாஸ்மார்க்கில் நடந்த முறைகேடுகளை கண்டித்து தான் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி இந்த மாதிரி ரொம்ப வெல் டீடைல்டு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்த பிறகு பிஜேபி மாதிரி ஒரு பார்ட்டி இங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த முயற்சித்தது எந்த வகையிலும் தப்பு கிடையாது.
ஆனா சட்டத்துறை அமைச்சருடைய சார்ஜ் என்ன அப்படின்னா இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையே அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குதா? சார் இவங்க 1000 கோடி ஊழல்னு சொல்றாங்க. 1000 கோடி ஊழல்னு சொல்லி அரசின் மீது இவங்க பழி சுமத்துறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ல அவருடைய அறிக்கையில என்ன தெரிவிச்சிருக்காரு, அதே தான் நான் கேக்குறேன்னா கேட்டா, நீங்க 1000 கோடி ஊழல்ன்றீங்க, உங்களுக்கு அதுக்கு எவிடன்ஸ் என்ன இருக்குது? இடியா இருந்தாலும் அமலாக்கத்துறையா இருந்தாலும் நீங்க எவிடன்ஸ் சொல்லணும். 1000 கோடி ஊழல்ன்றீங்கல்ல, 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு அடுத்து நேத்து அண்ணாமலை அந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சு மண்டபத்துல இருந்து வெளியே வந்த பிறகு அண்ணாமலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா, அது 40,000 கோடி கூட இருக்குது, 40,000 கோடியா கூட அது உயர்ந்ததுன்னு சொல்லி 1000 கோடின்னு சொன்ன அண்ணாமலை அப்புறமா 40,000 கோடின்னு சொல்றாங்க. சோ தேர் இஸ் நோ எனி எவிடன்ஸ். எந்த எவிடன்ஸ் இல்லாம அரசின் மீது பழி போட வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு பிஜேபி அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடி அமலாக்கத்துறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த பிஜேபி உங்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா எதிர்கட்சிகளை பழி வாங்கறதுக்கு தான். அண்ணே அவர் இன்னும் பேசவே தொடங்கலனே, அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் இப்பதான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. செல்வம் அண்ணே கொஞ்சம் அனுமதிங்க தயவு செஞ்சு, நான் அடுத்து உங்ககிட்டயே கூட வரேன். நான் செல்வண்ணன் பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. என்னன்னு கேட்டா, செல்வண்ணன் பேசும்போது அண்ணன் தூத்துக்குடி செல்வம் பேசும்பொழுது அவரு சப்ஜெக்டுக்குள்ள பேசுவோம் நினைச்சேன், நல்ல பேச்சாளர் தான் அவரு. ஆனா என்னன்னு கேட்டா, அவர் முழுக்க அண்ணன் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாரு. செந்தில் பாலாஜி தெளிவா சொல்லிட்டாரு, ஆதாரம் இருந்தா சொல்லு, இதை நான் சந்திக்க தயார், நான் தேவையில்லாமலாம் அண்ணாமலைக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை, நான் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு தைரியமா பேசுறாரு செந்தில் பாலாஜி. இதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அங்கே அண்ணன் செல்வம் பேசும்பொழுது சொன்னாரு, ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார், பிஜேபி அரசு அவர் பழி வாங்க வேண்டும் என்று ஒரு பழைய வழக்கு. அவர் பிஏடிசியில அமைச்சரா இருக்கும் போது ஏடிஎம்கேல அந்த வேலை வாங்கி தர விஷயத்துலதான் கைது செய்யப்படுறாங்க. அதை பணம் கொடுத்தோம், திருப்பி வாங்கிட்டான், கோர்ட்லயும் சொல்லிட்டான் நாங்க பணத்தை திருப்பி வாங்கிட்டோம். ஆனா நான் செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், அவரை டார்கெட் பண்ணணும், அதுக்காக பழி வாங்கணும்னு சொல்லி இந்த அமலாக்கத்துறை தவறா பயன்படுத்தி அவர் அரெஸ்ட் பண்ணது பழைய கேஸ்ல. ஆனா அவர் டாஸ்மாக் மினிஸ்டரா இருக்கும் போது டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் பண்ணாருன்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு ஒரு ஆண்டு காலம் அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார் கேட்டால் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டா, பிஜேபி இந்த அமலாக்கத்துறை ஈடி வச்சுன்னு பிளாக்மெயில் பண்றாங்க. எதிர்கட்சிகள் யாரா இருக்காங்களோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் டெல்லியினுடைய முன்னாள் சிஎம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்களே, அவர் ஜெயில இருந்தாரு, வெளியே வந்தாரு, இன்னைக்கு இன்னொருத்தர் சிஎம் ஆக்கிருக்காரு, இன்னொருத்தர் சிஎம் ஆக்கினார். இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்குது, அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சுமத்தப்பட்ட வழக்கு நிரூபிக்கப்படவில்லை. அதே போல்தான் நீ வெறும் வாயில சொல்லிட்டு போற 1000 கோடி ஊழல். நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அண்ணாமலை. நான் கேட்கிறேன் நெறியாளர்களே, அண்ணன் அரவிந்த் அவர்களே, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அவங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க சார், அதாவது ஒரு மேடை ஏறி ஒரு அரசை கண்டித்து முழக்கமிட்டால் அதற்கு காவல்துறை அனுமதிக்கும். ஆனால் இவங்க அந்த டாஸ்மாக் ஆபீஸ் உள்ள முற்றுகையிட்டு உள்ள போறேன்னு சொல்லி போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் போது நீங்க உள்ள போக வேண்டியதானே பிஜேபி. அவர் என்ன சொல்றாரு, எச் ராஜா அது நாய் யாத்திரை வண்டி, அதுல நான் வரமாட்டேன்றார். போலீஸ் வண்டியை பார்த்து எச் ராஜா நாய் யாத்திரை வண்டி நான் வரமாட்டேன்றார். உடனே எல்லாரும் சோசியல் மீடியால என்ன போட்டாங்க, நாய் யாத்திரை வண்டி எல்லாம் போடுவாங்க ஏத்துவாங்க. எச் ராஜா சொன்னது நாய் யாத்திரை வண்டி என்னங்க. இருங்க அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, அந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கா ஆர்ப்பாட்டம் நடத்து. இந்தியா இஸ் a democracy country of the people, by the people, for the people. இந்த நாடு ஜனநாயக நாடு. போராட்டம் நடத்துவதற்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு எல்லா உரிமை இருக்கிறது. ஆனா அங்க போய் அரசியல் பண்றீங்க. அங்க போய் நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை நீ ஒரு நேஷனல் பார்ட்டி ஆட்சியில் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், ஒரு 7 மணி நேரம் உன்னால ஒரு மண்டபத்தில் இருக்க முடியாம என் 5 மணிக்கெல்லாம் வெளியே விட்டுறா பிளைட்டுக்கு போனோம்னா அப்புறம் என்ன நீ ஒரு தலைவர்? எனவே அதாவது இருங்க, இந்த ரைடு இங்க பாருங்க, இந்த இருங்க அண்ணே செல்வண்ணே ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க உங்களுக்கு இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு வீண் பழி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீது 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அண்ணாமலை என்ன பேசுறாரு, ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட் யூஸ் பண்ணலாமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அன்பு தலைவர் தளபதியை பார்த்து A1 அக்விஸ்ட்னு அண்ணாமலை சொல்றத எந்த வகையில ஏற்றுக்கலாம்? இதுல இருந்து தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீது வீண் பழி சுமத்த வேண்டும் என்று அண்ணாமலை போடுற ஒரு சீனை. A1 அக்விஸ்ட் முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்து இருங்க முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்து எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் அண்ணாமலை A1 அக்யூஸ்ட் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். இந்தியன் fraud politician is number 1 Indian national fraud politician is தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை is a fraud politician. He is a A1 accused in politics. இது நான் சொல்லுவேன். ஏனென்று கேட்டால் எங்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்து அரசியலில் அப்பளக்கற்றவர்
தலைவர் தளபதியை பார்த்து ஏவன் அக்யூஸ்ட் அண்ணாமலை சொல்லும் போது இது குடியாத்த குமர கண்டிக்க மாட்டானா? இன்னைக்கு பிஜேபியில தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அக்யூஸ்ட் இன்னைக்கு பிஜேபியில இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அக்யூஸ்ட் இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறான். எல்லா அக்யூஸ்டுக்கு யாருன்னு கேட்டா அண்ணாமலை தான் ஏவன் அக்யூஸ்ட். சரி, முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்து இதுல என்ன சொல்றேன்னு கேட்டா இந்த அமலாக்கத்துறை ஈடு. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க முரளி. நாங்க இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில கொஞ்சம் புகார்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம், வழக்கெல்லாம் தொடுத்துருக்குறோம். அப்படிங்கிறதுனால ஓரளவு இந்த ஜுடிஷியல் ப்ராசஸும் எப்படி போகும், இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். இங்க இவங்க மல்டிபிள் எஃப்ஐஆர் வந்து கிளப் பண்ணி இவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்றாங்க. இதுல இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பதிவு செய்த வழக்குகள் எல்லாமே ஒரு அரசாங்க ஊழியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் டிவிஎஸ்சி போய் சோதனை நடத்தி அது எல்லாமே எக்ஸஸ் பணம் வாங்குறாங்கிற சார்ஜஸ். அது வந்து ஓகே. ரெண்டாவதாக வந்து இந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனிஸ் ஆஃபரிங் கிக்பேக்ஸ் டு த அஃபீஷியல்ஸ் ஆஃப் டாஸ்மார்க் ஃபார் சப்ளை ஆர்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது. இப்படி ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவாகலை. தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர்ல ஒரு எஃப்ஐஆர் கூட இப்படி பதிவே ஆகலை. இந்த கவர்மெண்ட் காலத்தில் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னால காலத்திலும் இல்லை. உண்மையில இந்த சார்ஜ் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இப்படி ஒருவேளை இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஆவணங்களை எல்லாம் இவங்க வந்து அலுவலகத்தில் வைத்திருப்பார்களா அப்படிங்கிறது எந்த முட்டாலும் கூட நம்ப மாட்டான். ரெண்டாவது, சீனியர் அபிஷியல்ஸ் ஆஃப் டாஸ்மார்க் இன்லெஜிங் இன் கலெக்ஷன் ஆஃப் பிரைப்ஸ் ஃப்ரம் த ரீட்டைல் டாஸ்மார்க் ஷாப் அண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் ஆஃப் டாஸ்மார்க் ஸ்டாஃப். இப்படியும் எந்த எஃப்ஐஆரும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பதிவாகல. நாங்க மொத்த எஃப்ஐஆரையும் எடுத்து பார்த்துட்டோம். அப்போ இந்த சார்ஜஸ் எல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேணும்னே வச்சிருக்குன்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல அவர்கள் நடத்திய ஒரே நாள் சோதனையில் அவர்கள் இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள் நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டோட்டலா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, வாசம் அடிச்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, ஏன்னா அவங்க 1+1 இப்ப செந்தில் பாலாஜி வந்து டிரான்ஸ்போர்ட்ல பண்ணிருக்காரு, இங்கேயும் அது மாதிரி பண்ணிருக்கலாம். அந்த ஒரு முகாந்திரத்துல தான் போவாங்க. இவங்களுக்கு வந்து கையில இருக்க எஃப்ஐஆர் எல்லாமே பழைய எஃப்ஐஆர் எல்லாமே இந்த மாதிரி ஊழல்கள், அதாவது அதிகமா பணம் வாங்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு தவிர வேற எதுவும் இல்லை. இன்வெஸ்டிகேஷன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிருந்தா 1000 crore லிமிட் பண்றதே தவறு. என்ன கேட்டீங்கன்னா என் கால்குலேஷன் 3% எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 5, 15 1500 2000 கோடி வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கல எப்படி இவங்க கம்மியா சொல்லுங்க? சரி, அப்பட்டமா தெரியுது இவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. டார்கெட் தான். சரி, இத்தனை வருஷமா நீ இது பண்ணாம, இத்தனை வருஷமா இந்த ஃபேர்லாம் இருந்துச்சு, அதை இன்னைக்கு இது வரைக்கும் பண்ணாம எதுக்கு இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரையில அதை பண்றேன்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்டீங்களா எவன் முட்டாள்தனமா இந்த வந்து டிஸ்டிலரி இந்த கணக்கு வழக்கெல்லாம் வச்சிடும்? முட்டாள்கள் இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. ஏன்னா சார், இது இன்னைக்கு நேற்று உள்ள கம்ப்ளைண்ட் கிடையாது, இவ்வளவு நாள் இருந்த கம்ப்ளைண்ட். இதெல்லாம் சரி செய்து இருக்க வேண்டும். ஓகே, சரி, பண்ற தவிர நீ வந்து ஓப்பனா பிளாக் அண்ட் ஒயிட். ஏன்னா சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று இருக்கு 2022ல, அவன் எக்ஸைஸ் எவேஷன் அப்பயே கண்டுபிடிச்சிட்டான். அது கண்டுபிடிச்ச மட்டும் இல்லாம இந்த இடிசி மெஷின் இருக்குல்ல, ஸ்வைப் மெஷின், அதெல்லாம் வந்து பாதி மிஷின் வேலை செய்யல, அதெல்லாம் வந்து அவன் ரிப்போர்ட்லயே இருக்கு. சோ இவன் எக்ஸைஸ் இவேட் பண்ணிருக்கான். பிரைஸை இன்க்ரீஸ் பண்றாங்கல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அந்த இன்க்ரீஸ் பண்ணல அந்த இன்க்ரீஸ் பிரைஸுக்கு எக்ஸைஸ் கொடுக்கணும், அது கட்டுறது இல்ல. அது ஏன் கட்டுறதுன்னா இவங்க கம்ப்யூட்டர்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நிறைய குறைகள் இருப்பதால இவங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க. சரி, நம்ம வந்து எவ்வளோ டெக் சவியா இருக்கணும்னா, இப்போ இந்த டேட்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ரகுபதி சார் நீங்க பேசையில அவர் இந்த டேட்டா வச்சு பேசியிருந்தாருன்னா வாயடைச்சு போயிருப்பாங்க. அண்ணாமலையெல்லாம் வாயை திறந்து பேசியிருக்க முடியாது நேற்று. ஏன்னா பதில் வந்தது. ஆமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டேட்டாலாம் கையில் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ரெண்டு பேருமே திமுகவும் தவறு பண்ணியிருக்கு, அதிமுகவும் பண்ணியிருக்கு. யாருமே இங்க வந்து உத்தம புத்திரர்கள் கிடையாது. அதே மாதிரி பாஜக ஓகே எலெக்ஷனுக்காக அதை பண்றாங்க. ஸோ பாட்டம் லைன் என்னன்னா, டார்கெட் பண்றாங்க, ஹராஸ் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்கட்சி ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நத்திங், இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஓகே, செல்வம் சார் வணக்கம். செல்வம் சார் வணக்கம். வணக்கம் சார். இங்க அமலாக்கத்துறை ஹராஸ் பண்ணுது அப்படிங்கிற சார்ஜஸை இந்த மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் மட்டும் சொல்லல, இந்த நாட்டினுடைய உச்சபட்ச விசாரணை அமைப்பான சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் சொல்லியிருக்கு. நீங்க ஹராஸ் பண்ண கூடாது, நீங்க ஹராஸ் பண்றீங்களோன்னு எங்களுக்கு தோணுது, நீங்க ஹராஸ் பண்றீங்க இப்படிங்கிற சார்ஜஸ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் சொல்லியிருக்கு. சரிங்களா?
அதை நிரூபிக்கிற மாதிரியா தான் இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஈடியினுடைய கேசஸ் ரிலேட்டடா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய பதில் வந்து அதை உறுதிப்படுத்துகிறது. ஏன் வந்து இப்போ வழக்கு தொடுத்தவர் இங்க உட்காந்துருக்கிறார் சார், நீங்க எக்ஸஸா பாட்டில் வச்சு இவங்க விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு 2 வருஷமா ரிசர்ச் பண்ணி கேஸ் போட்டவர் சொல்ற இல்ல இல்ல சார், இந்த கேஸ இந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாருமே போடல, நீங்க ஒரு லீகல் நீங்க வச்சிருக்கீங்க. வேண்டாம் சார், அவரு இன்னொன்னு கேளுங்க, மிஸ்டர் முரளிதரன் வந்து அவர் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு இந்தியாவா இல்லையா, அவர் தானே வழக்கு போட்டிருக்காரு. இன்னொன்னு அவரே கூட நான் வந்து அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து 1000 கோடி ரூபான்னு சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் பிரிலிமினரி ஸ்டேஜ், இது கூடலாம். இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராசஸ்ல இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் கூடலாம், அது இன்னும் வேற. அது அடுத்தது யார் யாரெல்லாம் வராங்க, லிங்க் யாருக்கெல்லாம் இருக்குன்னு லிங்க்டு பர்சன்ஸ் எல்லாம் யாருன்னு பாப்பாங்க, அதை விட்டுருங்க. நீங்க மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்கள் வந்து 2000 கோடி ரூபாய் வரை இருக்கலாம்னு சொன்னதை ஏன் எடுத்துக்கிட மாட்டேங்க? 1500 கோடி சொன்னார் சார், 2000 கோடி சொல்லவரு. சரி வேண்டாம், நான் ஈடி வந்து என்ன தெரியுதுன்னா நீங்க இந்த நிகழ்ச்சியில யாரு பேசுறதையுமே நீங்க கவனிக்கிறது இல்லன்னு தெரியுது. இல்லங்க மன்னிக்கணும், நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை அது உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை உங்களால பொறுத்துக்கிட முடியல, அது ஜீரணிக்க முடியல, ஏத்துக்கிட முடியல. ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயம், ஈடிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க, அது ஃபால்ஸ் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க சார், ஜுடிஷியல் ப்ராசஸ் இருக்கா இல்லையா? நீங்க வந்து ஈடி ரைடு பண்ண தப்புன்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட்ல ரிட்டு போடுங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. ஏன் போகல? தமிழ்நாடு அரசு போயிருக்க வேண்டியதானே, ஏன் போகல? நீங்க டாஸ்மாக்ல இன்னைக்கு வெளிப்படையா 40 ரூபாய் கூட கேட்க அந்த விற்பனையாளர் வந்து கேட்க, இது வந்து மீடியால வெளியே வருது, இது எவ்வளவு பெரிய அவமானம். இதை விட்டுட்டு நீங்க இன்னொரு விஷயமும், நீங்க முக்கியமான விஷயத்தை பாருங்க, பிரஸ் ரிலீஸ்ல நீங்க ரொம்ப கவனமா 2வது செகண்ட் பேஜ் விட்டுட்டீங்க. அதாவது சர்ச்சஸ் ரிவீல்டு லார்ஜ் ஸ்கேல் பினான்சியல் ஃப்ராட் involving distillery companies. ஆமா, எஸ்என்ஜே கிட்ட தான் 3 கோடி ரூபாய் அந்த ஓனர் கிட்ட வாங்குனீங்க, ஜெயமுருகன் கிட்ட. நீங்க ஒண்ணே கேளுங்க சார், போற போக்குல உங்க அதெல்லாம் திமுக சொல்லட்டும், நாங்க பதில் சொல்லுவோம். இத நீங்க உங்க அபிடவிட்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால கொடுத்திருக்கீங்க சார், திமுக எதுக்கு சொல்லலாம்? எல்லாம் தான் ஓபன் டாக்குமெண்ட் பப்ளிக் டொமைன்ல கிடக்குது. எஸ்என்ஜே யார் கேளுங்க சார், எஸ்என்ஜே வந்து கலைஞர் அவர்கள் ஒளியின் ஓசைன்னு ஒரு படம் எடுக்கிறதுக்காக அவர் பைனான்ஸ் பண்ணவரு. கல்ஸ் அக்காவுடு யாரு? ஜெகத் ரட்சகருடையது. நீங்க இதெல்லாம் மறைச்சிட்டு எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை பலகீனப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. இப்ப அதெல்லாம் பருப்பு வேகாது, ரீல் அந்து போச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து எல்லா மக்களுமே கொதிச்சு போயிருக்காங்க. இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி, கோடிக்கணக்கான கோடி, கோடிகளுக்கெல்லாம் கோடி. சார் இங்க பாருங்க, நீங்க திமுக தவறான பார்ட்டியா இருக்கட்டும், நீங்க தான் உத்தமர்களாச்சே. எஸ்என்ஜேங்கிற பேர்ல வாங்கினா தெரிஞ்சிருட்டு தானே நீங்க இண்டிவிஜுவல் பர்சன் நேம்ல வாங்கி இருக்கிறீங்க பணத்தை. பிஜேபி பணம் வாங்குறதுல சார் ஒரே சார், பொறுப்பேற்கணும். நீங்க எந்த யோகியம் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. எஸ்என்ஜேல இருந்து ஜெயமுருகன் கம்பெனில இருந்து நாங்க வாங்குறோங்கிறத நீங்க பொறுப்பேற்கணும். அத நீங்களே வெளியிலேயே போட்டுக்கிறீங்க, நான் என்ன போய் பொறுப்பேற்கிறது? நாங்க இல்ல, எங்களுக்கு அவசியம் இல்ல. மார்டினுடைய லாட்டரி கம்பெனில இருந்து 509 கோடி ரூபாய் திமுக ஒரே கம்பெனில இருந்து எலக்ட்ரால் பாண்ட்ல ரூபாய் வாங்கினாங்களா வாங்கலையா? நீங்க கூட தான் வாங்கிருக்கீங்க 100 கோடி ரூபாய். இல்ல 2 நாள்ல வாங்குனீங்க, 50 கோடியா 2 டிரான்ஸ்பர். ஆனா ஒண்ணு சொல்றதுக்கு மட்டும் அனுமதிக்க, அதாவது இப்போ இந்த அரசு வந்து எல்லா நிர்வாகத்திலும் எல்லா வகையிலும் தோற்று போய்விட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மிக கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன பேசவே விடலையா? கொடுக்க வேண்டிய எத்தனை 1000 கோடி பணமே கொடுக்காம ஏமாற்றிட்டாரு பிரதமர் மோடி. அவர் என்ன இந்த அரசு எல்லாத்திலையும் தோத்து போச்சுன்னு பேசுறாரு செல்வன். கொடுக்க வேண்டிய நாங்க 1 ரூபாய் வரி கட்டினா நீ எங்களுக்கு 18 பைசா கொடுக்குற,
எங்களை எல்லா வகையிலும் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. அப்புறம் நாங்க தோத்து போனோன்னு அவர் எப்படி அண்ணன் செல்வம் சொல்றாரு? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமே எங்களை தொடர்ந்து ஏமாத்தி தேர்தல தெரியும். அண்ணா நீங்க பேசலாம், பேசி முடிச்சிருங்க. அதாவது டாஸ்மாக்ல நடந்த ஊழல் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பேசு பொருள் ஆயிருக்கு. நேற்று திரு அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் அவர்களை போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்காதனால தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலும் போராட்டம் நடந்தது. சரி, எல்லா இடத்திலும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஓகே ஓகே. இரண்டாவது நான் ஒண்ணு கேளுங்க, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி முடிங்க. முடிச்சிடுறேன். இன்னைக்கு கழிவறைய மெட்ராஸ்ல சென்னை கார்பரேஷன்ல கழிவறையை சுத்தம் பண்றதுக்கு அதுல ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை. என்ன சார் இது? இது ஒரு நாட்டுக்கு படிச்ச அவமானமா இல்லையா? அதனால நிர்வாக முறையில் இந்த அரசு தோற்று போயிருக்கிறது. நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்கள், கேளுங்க சார், ஒரே விஷயத்தோட முடிச்சிடறேன். 20 லட்சம் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுப்பாங்களா? எப்ப தெரியுமா? சார் இதுல வாங்க சார், நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இருங்க, நான் பேசுறேன் உங்ககிட்ட. நீங்க தேவையில்லாத சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டு கிடக்குறீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் இருங்க. இல்ல நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் முடக்கப்பட்டதுன்னு முதலமைச்சர் பதில் சொல்றாரு. நான் அவர் சொல்றத நம்பர் தான், நீங்க சொல்றத நம்பர் தான். அவங்க பேசுறதெல்லாம் அனுமதிக்கும் போது இஷ்டத்துக்கு பேசுறாங்க, அனுமதிக்கிறீங்க. நாங்க பேசுறத அனுமதிக்க மாட்டேங்க சார். இங்க எல்லாமே இங்க பாருங்களேன் சார், கவர்மெண்ட் ரெக்கார்டு தான் பேசும். நீங்க சட்டப்பேரவையில் சிஎம் சொல்றத நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நான் சொல்லல. நீங்க தயவு செஞ்சு இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரு குமரன் பேசும்போது குறுக்கிடாதீங்க. யார் பேசுறதுமே ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. குமரன் சார், நீங்க என்ன சொல்ல வந்தீங்களா? என்ன சொல்லுங்க. அதாவதுன்னு அவர் அண்ணன் செல்வம் பேசுறது, அவர் செல்வம் சார் ஆடியோ கேட்டீங்கன்னா இல்ல அவரு செல்வம் பேசுறது இந்த வழக்கு தொடர்பா அவர் பேசணும். அவரு கவர்மெண்ட குறை சொல்றதுலே இருக்காரு. நான் குறுக்கிட்டா எப்படி குறுக்கிடுவான்றது உங்களுக்கு தெரியும். எப்ப நீங்க என்ன கூப்பிட்டாலும் என்ன சொல்வீங்க? குறுக்கிட கூடாது, உங்க டைம் தான் நீங்க பேசணும் குமரன்னு சொல்லுவீங்க. நான் அதனாலதான் அமைதியா உட்காந்துருக்கேன். 4 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவர் பேசும்போது தொடர்ந்து திராவிட எல்லா வகையிலும் தோத்து போச்சு. நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க, நான் திரும்பி சொல்றேன். இந்த டாஸ்மாக் கடை பொறுத்த முட்டில் இது 10 வருஷமா ஏடிஎம் ஆட்சி நடக்குது. அங்க இருக்கிற சேல்ஸ்மானுங்க 5 ரூபா 10 ரூபாய் ஒரு சில கடையில வாங்குறானுங்க. நான் இல்லன்னு சொல்ல. நேத்து கூட செல்வம் சொன்ன மாதிரி ஒரு ஊட்டியில ஒரு கடையில 40 ரூபாய் அதிகமா 30 ரூபாய் அதிகமா கேட்கறான். சண்டாவது அந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. அது அமைச்சருக்கு அந்த தகவல் போயிருக்குது. யாருமே கவர்மெண்ட் பேரு கெடுத்துக்க மாட்டாங்க. 10 வருஷமா ஏடிஎம் காட்சியில டாஸ்மாக்ல இதை விட அதிகமான முறைகேடு நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு பிஜேபி எலெக்ஷன் 1 வருஷம் இருக்கும் போது இந்த விஷயத்தை பெருசா எடுக்கிறாங்க. இடி அமலாக்கத்துறை வச்சு 1000 கோடின்னு சொல்றாங்க. அண்ணாமலை 40,000 கோடின்னு சொல்றாங்க. இது என்னன்னு கேட்டா, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்ன மாதிரி அரசின் மீது ஒரு பழி போட வேண்டும். ஒரு தவறான குற்றச்சாட்டு. there is no any evidence. இது எந்த எவிடன்ஸ் இல்ல. எவிடன்ஸ் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை சொல்றது ஒரு கடை, ஒரே ஒரு செய்தி, ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் எல்லா கடையிலும் வாங்குறாங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஒருவேளை அண்ணாமலை போய் கடையில வாங்கும் போது 40 ரூபாய் அதிகமா வாங்கினாங்களோ என்னவோ தெரியல. எவனோ ஒருத்தன் தப்பு பண்றான், அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆனா எந்த ஆதாரம் இல்லாம நீ 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிக்கிறாங்கன்ற இந்த வழக்கத்தோட முரளிதரன் என்ன சொல்றாரு? அது 2000 கோடி இருக்கும் அவர் சொல்றாரு. முரளிதரன் கேக்குற 10 வருஷமே எந்த தப்பு நடக்கல ஏடிஎம் காட்சியில சார். எல்லா வருஷமும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு சார். 10 வருஷமா நடக்கலையா? எனவே என்னவோ, அதாவது எங்க ஆட்சி, எங்க தலைவர் தளபதி இந்தியாவின் முதன்மை முதல்வர், சிறந்த முதல்வர். 2026 தளபதி தான் முதலமைச்சர். இதை எதிர்கொள்வதற்கு ஆண்மை இல்லை பாஜகவிற்கு. சரி சார், தயவு செஞ்சு ஈடி அமலாக்கத்துறையை தவறா பயன்படுத்துறாங்க சார். தயவு செஞ்சு வேற ஒருத்தர் பேசும்போது குறுக்கிடாதீங்க. ஈடிக்கு அமலாக்கத்துறைக்கும் அண்ணாமலையை தமிழ்த்துறாரு. அண்ணாமலை கிட்ட சம்பளம் வாங்குறியா இல்ல கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்குறியா? இதை பார்த்தெல்லாம் திமுக பயப்படாது. இதெல்லாம் சந்திக்க திமுக தயார். ஓகே, தயவு செஞ்சு வேற யாராவது பேசும்போது குறுக்கிடாதீங்க. குமரன் சார் வச்சு எங்களை மிரட்டுறீங்களா? சரி குமரன் சார், குறுக்கிடாதீங்க. தயாரா இருக்கிறோம். ஓகே, மரியாதை கட்டணும். ஓகே, வசீகரன் சார் வணக்கம். வசீகரன் சார் சொல்லுங்க. வசீகரன் சார், டெல்லியினுடைய லிக்கர் பாலிசி ரிலேட்டட் சம்பந்தமாக லெப்டினன்ட் கவர்னருடைய ஒப்புதலோடு பதிவு செய்யப்பட்ட ஒரே புகார் சார். இது ஒரு சிங்கிள் எஃப்ஐஆர், சரிங்களா? அந்த சிங்கிள் எஃப்ஐஆரை மையப்படுத்தி தொடர்ச்சியான கைதுகள்
டெல்லியினுடைய அமைச்சரவை முதலமைச்சர் சார்ந்து நடந்தது சார். நீங்க தொடக்கத்தில் நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க, நீங்க அந்த வழக்கில் ஜாமீன் கேட்கும் போது ஏதாவது ஒரு எகெயின்ஸ்ட் த எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒற்றை எஃப்ஐஆர் கூட கைது செய்தவர்களுக்கு எதிராக எந்த ஆதாரங்களையும், எதிரான ஆதாரங்களை அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கல, அது கோர்ட்ல சமர்ப்பிக்கல, அப்படிங்கிறதுனாலதான் ஜாமீன் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க சார். இங்க இந்த நம்ம டாஸ்மாக் கேஸை பொறுத்தவரை இது வந்து மல்டிபிள் எஃப்ஐஆர் இவங்க வந்து கிளப் பண்ணி இவங்க எடுத்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க சார். இந்த கேஸை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? 100% இல்ல சார். ஓகே, 100% இல்ல. இவங்களால நிரூபிக்கவே முடியாது. காரணம் அந்த ஈடி தெரியும், உங்களுக்கு தெரியும் தர்மபுரியில விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். விவசாயிகள் ரெண்டு பேருடைய நிலைமை அதோட அந்த மொத்த கதையும் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்தி சொன்னது நாங்க தான். ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க அதை மட்டும் சொல்லல. ட்ரக் விஷயத்த வந்து நீங்க எப்படி இந்திய போர்ட்டுடைய நடக்கிற அடாவடிகளை, காணாம போன பல லட்சம் கோடிகளை வந்து வெளியே கொண்டு வந்ததே சத்யா டிவி தான். அது மாதிரி இந்த மாதிரி இவர் ஈடி மேல நம்பகத்தன்மை இல்ல சார். ஈடி வேண்டும் என்றே தான் இப்ப செய்யறாங்க, பிஜேபியுடைய வேலையில தான் செய்யறாங்க. எந்த இதே கிடையாது இதுல. இது அவங்க வந்து அவங்களுக்கான ஈடி இதை எடுத்து நடத்துவதற்கான எந்த அருகதையோ யோகியதையோ பிஜேபிக்கோ இல்ல, அந்த ஊழலை பத்தி பேசுறதுக்கோ இல்ல. ஆனால் இது விசாரிக்கப்பட வேண்டியது நாங்க மறுக்கல. அது அதுல நடக்கிறது இன்னைக்கு நேத்து நடக்கல, இத்தனை வருஷமா நடக்குது. ஆனால் இன்னைக்கு நடக்கிறது இது டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இன்னைக்கு பிஜேபி இதை எடுத்து பண்றது காரணம், முதலமைச்சர் மேல அவதூறு பரப்பணும், இந்த கூட்டத்தை 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தை வந்து பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்தில் தான் நடத்துறாங்க. ஆனா இந்த பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நிகழ்வுல யாரையாவது பிஜேபி காரங்களை கூப்பிட்டீங்கன்னா பேச அடுத்தவங்களை அனுமதிக்கிறவங்களை தயவு செய்து இனிமேல் கூப்பிடுங்கிற வேண்டுகோளையும் அதை வச்சு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். டாஸ்மார்க்ல எந்த முறைகேடும் நடக்கவே இல்லை அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது. நிறைய தவறுகள் அங்கு நடக்கிறது. அதையெல்லாம் மல்டிபிள் எஃப்ஐஆர் வந்து இணைத்து ஒரு விசாரணையை அமலாக்கத்துறை நடத்தி வருகிறது. 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு, ஆதாரமே இல்லாமல் குற்றம் சுமத்துகிறது என்று அரசு தரப்பு. இதை பற்றி தான் பேசணும். பார்த்தவர்களுக்கு இந்த பிரச்சனையினுடைய ஓரளவு வீரியம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.